நம்ம நிறைய பேசி நிறைய எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். ஸோ அதுதான் ஒவ்வொன்றும் ஒரு கதை, ஒரு கட்டுரை, நம்ம சிந்தனைகள் எல்லாமே வெளிப்படையாக. ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து பல விதமாக போயிட்டுருக்கு. ஏன்னா 21ஆம் நூற்றாண்டில் இருக்க இந்த உலகம் இன்னும் இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சிந்தனை. இந்த உலகத்தை இனிமையாக மாற்றுறதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்ய முடியும், இன்னும் இனிமையாக மாற்றுறதுக்கு இப்பயும் போயிட்டுருக்கு. ஸோ சில பேர் சில மதங்களில் மூட நம்பிக்கை இருக்குது, கொடூர மூட நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மாற்றணும்னு நினைக்கிறோம். பட் எல்லாத்தையும் மாற்ற முடியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சியின் வெளிப்பாடு தான் இது. இதில் என்ன வருது, எப்படி வருது, எவ்வளோ வருது, எல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். அதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க, அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேலே கொண்டு வர முடியும். அதனால் என்னோடய விஷயத்தை நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாமே இதை இன்ட்ராக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் இதில் கற்பனை பண்ணுறேன். எவ்வளோ தூரம் நீங்களாம் இன்ட்ராக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து இப்போ என்னோடய இந்த கிளிப்பிங் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ நான் எல்லாமே என்னோடய ப்ரோக்ராமில் என்னோடய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த இதுலேயே வந்து யூடியூப்லேயே கமெண்ட்டாக போடுவோம். உங்களுக்கு என்ன வேணும், என்னால் கதை எழுத முடியும், திரைக்கதை எழுத முடியும், வசனம் எழுத முடியும், கவிதை எழுத முடியும், புதினம் எழுத முடியும், இதெல்லாம் என்ன நம்பிக்கைகள். நீங்கள் வந்து என்ன வேணும்னு கேட்டால் அதை நான் உற்பத்தி பண்ணி தருவேன். கதைனா ஒரு அவுட்லைன் சொல்லுவேன். அந்த அவுட்லைன் படிச்சுட்டு இந்த ஸ்டோரி டிஸ்கஷனில் அடுத்த லெவலில் கொண்டு போனால் தான் கதை சுவாரஸ்யமாக வரும். இப்போ இன்றைக்கி சினிமா படம்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. எனக்கும் 1-2 படம் தமிழ் படம் பார்க்குறேன். தமிழ் படத்தில் கதையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இல்லவே இல்லை, ரொம்ப மோசமாயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் சாராயம் குடிக்கிறத காமிக்கிறாங்க, இல்லை கஞ்சா, போதை மருந்து கடத்தல், அடி உத குத்து, அடியாள், மொரடை, வாட்டரு கட்டிங்கு, மச்சி, போர் அடிச்சிருச்சு. சம்திங் நியூ வி வாண்ட். பட் அதுக்கு உங்களோட இன்ட்ராக்ஷன் தேவை. என்ன மாதிரி ஸ்டோரி வேணும், என்ன வேணால் நீங்கள் கமெண்ட் எழுதுங்க, என்ன வேணும்னு எழுதுங்க, நான் அதை கொடுக்க முடியும். இந்த இன்ட்ராக்ஷன் நான் யூடியூப் ஆடியன்ஸோடு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி நமக்கு பெரிய டீம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்குறத வச்சு தான் நான் பதில் சொல்ல முடியும். நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். இதில் கேளுங்க, இந்த ஒவ்வொரு யூடியூப்லேயும் ஒரு கமெண்ட்டாக கேளுங்க, அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன். அடுத்ததில் என்னோடய ப்ரோக்ராமாக வெளியே வரும், என்னோடய சிந்தனையாக வெளியே வரும், என்னோடய கதையாக வெளியே வரும், என்னோடய கட்டுரையாக வெளியே வரும், என்னோடய கவிதையாக வெளியே வரும். என்ன தோணுதோ அது எழுதும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம இந்தியா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த மாபெரும் வளர்ச்சியில் வந்து நமது அவதார புருஷர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார். அவர் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்தியா ஒரு சந்தோஷமான நாடாக இருக்குது, வளர்ச்சி பெறும் நாடாக இருக்குது, சிறந்த நாடாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி என்று சொல்லப்படுகிற இந்திய மக்கள் கட்சி, பாரதியங்கிறதுக்கு இந்தியா, ஜனதானா மக்கள், பார்ட்டினா கட்சி. பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழில் வந்து பாரதிய ஜனதா கட்சி, இந்திய மக்கள் கட்சி. அந்த கட்சியில் வந்து மாபெரும் வளர்ச்சி போயிட்டுருக்கு. ஸோ அந்த சந்தோஷம் தான். ஏன்னா அவங்ககிட்ட நேர்மை இருக்குது, நியாயம் இருக்குது, நீதி இருக்குது. பிஜேபியில் லஞ்சம் கிடையாது, பிஜேபியில் ஊழல் கிடையாது. பிஜேபி ஒரு மத சார்பற்ற கட்சி, பிஜேபி வந்து ஒரு ஜாதி வெறி இல்லாத கட்சி, பிஜேபி ஓட்டுக்காக வேலை செய்யாத தேசத்தின் வளர்ச்சிக்காக வேலை செய்யும் கட்சி. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பிஜேபி இருக்குங்கிற சந்தோஷம் தான் எல்லாம் தைரியமாக நாங்களாம் இருக்கோம். ஸோ அதனால் தொடர்ந்து பிஜேபியோட வளர்ச்சி இருக்கும். அது ஒரு பக்கம். இப்போ நம்ம கதை, கட்டுரை, கவிதை, புதினம் எல்லாம் பேசலாம். சொல்லுங்கள், உங்களோட சிந்தனைகளை சொல்லுங்கள், எடுத்து பண்ணுவோம், எழுதுவோம், செய்வோம், சந்தோஷமாக இருப்போம். லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்ம நோக்கம். பார்ப்போம், பயணத்தை பார்ப்போம், பயணத்தை மேலும் தொடருவோம். நன்றி, வணக்கம்.